வணக்கம். இயற்பியலோட ஒரு ரொம்பவே முக்கியமான விதிக்கும் இந்த பூமியில உயிர் உருவானதுக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னா நம்புவீங்களா? அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு தவிர்க்க முடியாத விதி என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே காலப்போக்குல ஒழுங்கில்லாம களைஞ்சு போயிடும்னு சொல்லுது. ஆனா அப்படி இருக்கும்போது உயிர் மாதிரி இவ்வளவு சிக்கலான கச்சிதமான ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு? வாங்க இந்த பெரிய புதிருக்கு விடை தேடலாம். பிசிசிஸ்ட் சீன் கரோல் சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, தெர்மோடைனமிக்ஸோட இரண்டாவது விதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களை கொஞ்சம் சோகமாக்கலாம், இல்லனா டிப்ரெசிங்கா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. ஏன் அப்படி? அப்படி என்னதான் அந்த விதி சொல்லுது? ஏன்னா, அந்த விதி நம்ம பிரபஞ்சத்தோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. அந்த விதிக்கு பேர் தான் என்ட்ரோபி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த ஒழுங்கின்மை, அதாவது டிஸார்டர், நேரம் போக போக அதிகமாயிட்டே தான் இருக்குமா. இது ஒரு யூனிவர்சல் ரூல். இதை மாத்தவே முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, காலப்போக்குல அது களைஞ்சு சிதறி சீர்குலைஞ்சு தான் போகும். இதை நாம பெருசா யோசிக்கவே வேணாம். நம்ம டெய்லி லைஃப்ல இதை பார்க்கலாம். ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வெளியே வச்சா என்ன ஆகும்? அது உருகி தண்ணியா மாறிடும். காஃபில பாலை ஊத்துனா அது கலந்துடும், திரும்ப பிரிக்கவே முடியாது. நம்ம ஃபோன் பேட்டரி கூட ஃபுல் சார்ஜ்ல இருந்து தீர்ந்து போகுது இல்லையா? இது எல்லாத்துலயுமே பாருங்க, ஒரு ஒழுங்கான ஸ்டேட்ல இருந்து ஒரு ஒழுங்கில்லாத ஸ்டேட்டுக்கு விஷயங்கள் போகுது. இதுதான் என்ட்ரோபி அதிகமாகிறதுக்கு சூப்பரான உதாரணங்கள். சரி, இதோட கடைசி விளைவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சயின்டிஸ்ட் அத பிரபஞ்சத்தோட வெப்ப மரணம், அதாவது ஹீட் டெத் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல? அதாவது ஒரு கட்டத்துல பிரபஞ்சம் முழுசும் மேக்சிமம் டிஸார்டர் நிலையை அடைஞ்சிடும். அப்போ எனர்ஜி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பரவி எதுவுமே நடக்காத ரொம்பவே போர் அடிக்கிற ஒரு நிலை வந்துடும். எதுவுமே நடக்காதுன்னா எதுவுமே நடக்காது. இப்போதான் நம்ம கதைக்கே முக்கியமான கேள்வி வருது. சரி, பிரபஞ்சத்தோட விதியே எல்லாத்தையும் கலைச்சு போடுறதுனா அப்புறம் எப்படி ஒரு மனித உடல் மாதிரி இவ்ளோ சிக்கலா கச்சிதமா ஒழுங்கா அமைஞ்ச ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எவ்ளோ ஒழுங்கா வேலை செய்யுது? இது அந்த யூனிவர்சல் விதிக்கு எதிரா இருக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இந்த முரண்பாட்டுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? நாம என்ட்ரோபி விதியை புரிஞ்சுக்கிட்ட விதத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாட்டை நாம கவனிக்கணும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம ரெண்டு விஷயங்களை ஒன்னா போட்டு குழப்பிக்கிறோம். ஒன்னு சிம்பிள் வர்சஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது எளிமையானது வர்சஸ் சிக்கலானது. இன்னொன்னு ஆர்டர் வர்சஸ் டிஸார்டர், அதாவது ஒழுங்கு வர்சஸ் ஒழுங்கின்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கோங்க. அதோட அமைப்பு ரொம்ப சிம்பிள், ஆனா பர்ஃபெக்டான ஒரு ஒழுங்குல இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அமைப்பு பயங்கர காம்ப்ளெக்ஸ், ஆனா அதே சமயம் ரொம்பவே நேர்த்தியான ஒரு ஒழுங்குல இயங்கிட்டு இருக்கு. இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. அந்த இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா, பொருட்கள் ஆர்டர்ல இருந்து டிஸார்டருக்கு போகணும் மட்டும்தான் சொல்லுது. அது சிம்பிளா இருக்கிறதுல இருந்து காம்ப்ளெக்ஸா மாறத பத்தி எதுவுமே சொல்லல. உண்மையில சொல்லப்போனா, ஒரு விஷயம் டிஸார்டரை நோக்கி போற அந்த பயணத்துல தான் அது வழியிலே நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு சிக்கலான அழகான விஷயங்களை உருவாக்கிட்டு போகலாம். சரி, இந்த புது புரிதலோட இப்போ நாம மறுபடியும் உயிர் உருவான அந்த புதிருக்கு வருவோம். பிரபஞ்சத்தை பத்தி பொதுவா பேசிட்டு இருந்ததுல இருந்து இப்ப நம்ம பூமிக்கு வருவோம். இங்கே உயிர் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்குள்ள போலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிர்னு ஒன்று இருக்கணும்னா அதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று, தன்னைத்தானே நகல் எடுத்துக்கிற ஒரு சிஸ்டம், அதாவது நம்ம டிஎன்ஏ மாதிரி. ரெண்டாவது, தன்னை சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள இருந்து பிரிச்சு காட்டுறதுக்கு ஒரு தடுப்பு, செல் சுவர் மாதிரி. மூணாவது, தனக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தன்னை இயக்கிக்கிற ஒரு மெக்கானிசம், அதாவது மெட்டபாலிசம். இங்க தான் அந்த கிளாசிக் கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததாங்கிற கேள்வி வருது. இந்த மூணுல எது முதல்ல வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இது ஒன்று சார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. டிஎன்ஏ மாதிரி ஒரு தகவல் இருக்கணும்னா அதை வேலை செய்ய எனர்ஜி வேணும். எனர்ஜியை உருவாக்கணும்னா அதை செய்யறதுக்கு ஒரு செல் சுவர் மாதிரி தனி அமைப்பு வேணும். அந்த அமைப்பை உருவாக்க டிஎன்ஏலேருந்து தகவல் வேணும். இது ஒரு தீர்க்க முடியாத புதிர் மாதிரி இருக்குல்ல? இந்த கேள்விக்கு சயின்டிஸ்ட் மத்தியில 2 பெரிய டீம் இருக்கு. ஒரு டீம் சொல்றது ரெப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி மரபணு தகவல் தான் முதல்ல வந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம் மெட்டபாலிசம் ஃபர்ஸ்ட் டீம். அவங்க சொல்றாங்க, ஒரு எனர்ஜியை உருவாக்குற இன்ஜின் இல்லாம அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு என்ன வேலை? அதனால மெட்டபாலிசம் தான் முதல்ல வந்திருக்கணும்னு அவங்க வாதிடுறாங்க. இந்த 2வது பார்வை, அதாவது மெட்டபாலிசம் ஃபர்ஸ்ட் பார்வை தான் நம்ம பேசிட்டு இருந்த என்ட்ரோபி விதியோட உயிர் உருவானதை கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுக்குது. அது எப்படின்னு பாப்போமா? இப்போ நல்ல கவனிங்க. இங்க தான் அந்த புரட்சிகரமான ஐடியா வருது. உயிருங்கிறது என்ட்ரோபி விதிக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. அதுக்கு பதிலா அந்த விதியை நிறைவேற்றத்துக்கான ஒரு மிகச்சிறந்த வழியே உயிர்தான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உயிர் பிரபஞ்சத்தோட டிஸார்டரை அதிகப்படுத்துறதுக்கு உதவுது.
இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். முதல்ல, உயிரினங்கள் சூரிய ஒளி மாதிரி ரொம்ப ஒழுங்கான குறைஞ்ச என்ட்ரோபி கொண்ட எனர்ஜியை எடுத்துக்குது. ரெண்டாவது, அந்த எனர்ஜியை வச்சு தனக்குள்ள ரொம்பவே சிக்கலான ஒழுங்கான ஒரு அமைப்பை, அதாவது தன்னோட உடலை உருவாக்கி பராமரிக்குது. மூணாவது, இந்த ப்ராசஸ்ல வெப்பம் மாதிரி ரொம்ப ஒழுங்கில்லாத அதிக என்ட்ரோபி கொண்ட கழிவுகளை தன்னோட உடம்புல இருந்து சுற்றுச்சூழல்ல வெளியிடுது. ஸோ கடைசியா என்ன நடக்குது? பிரபஞ்சத்தோட மொத்த டிஸார்டர் அதிகமாகுது. அதாவது உயிர் தனக்குள்ள ஒழுங்க உருவாக்குனாலும் அதுக்கு வெளியில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இன்னும் அதிகமான ஒழுங்கின்மையை உருவாக்குது. சரி, இது ஏதோ தியரி மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஐடியா நிஜ உலகத்துல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்துச்சு. ஒரு சயின்டிஃபிக் கணிப்பு எப்படி நிஜமாச்சுங்கிற கதையை தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல பழைய ஐடியா என்னன்னு பாத்துரலாம். டார்வின் காலத்திலிருந்து என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, உயிர் ஒரு சூடான சின்ன குளத்துல தற்செயலா வேதிப்பொருட்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாயிருக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இந்த புது என்ட்ரோபி ஐடியாவை வச்சுக்கிட்டு சயின்டிஸ்ட் சொன்னாங்க, அப்படியெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்ல. ஏன்னா அந்த மாதிரி அமைதியான குளத்துல என்ட்ரோபி அதிகரிக்க தேவையான தொடர்ச்சியான எனர்ஜி ஃப்ளோவே இல்லையே. உயிர் உருவாகணும்னா ஒரு சக்தி வாய்ந்த என்ஜின் மாதிரி ஏதாவது தேவை, அது அங்க இல்ல. அப்போ அமைதியான குளம் இல்லனா வேற எங்க தான் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் நடந்திருக்க முடியும்? இந்த கேள்விதான் உங்களை அடுத்த ஒரு முக்கியமான கணிப்புக்கு கொண்டு போச்சு. அவங்க இயற்பியல் விதிகளை மட்டுமே வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. உயிர் எங்க உருவாகி இருக்கணும்னா, ஆழ்கடலுக்கு அடியில நிறைய கெமிக்கல் எனர்ஜி வெளியேறிட்டு இருக்கிற நீர்வெப்ப துவாரங்கள், அதாவது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் பக்கத்துல தான் உருவாகி இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கதான் என்ட்ரோபியை அதிகப்படுத்த தேவையான அந்த தொடர்ச்சியான எனர்ஜி சப்ளை இருந்திருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு அட்லாண்டிக் கடலோட ஆழத்துல லாஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த இடம் அவங்க என்னவெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு கணிச்சாங்களோ அதோட 100% கச்சிதமா பொருந்தி போச்சு. இது உண்மையிலேயே அறிவியல்ல ஒரு மகத்தான தருணம். சரி, இந்த கண்டுபிடிப்பு உயிர் இப்படிதான் உருவாச்சுன்னு 100% நிரூபிக்கல தான். ஆனா நாம சரியான பாதையில தான் யோசிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆதாரம். அறிவியலோட மிகப்பெரிய கேள்விகள்ல ஒண்ணுக்கு விட தேடுறதுல இது ஒரு முக்கியமான மைல்கல். கடைசியா, இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது. உயிருங்கிறது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு அற்புதம் மட்டும்தானா? இல்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியல் விதிகளோட ஒரு தவிர்க்க முடியாத விளைவா? இந்த பிரபஞ்சம் உயிர் உருவாகிறதுக்காகவே எழுதப்பட்டிருக்கலாமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?